பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம். யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு எத்தனையோ நாமங்கள் உண்டு. அந்த நாமத்தில் ஒன்று என்ன அப்படின்னா, யோசனையில் பெரியவர். இன்னைக்கு நமக்கு எல்லாருமே ஒரு யோசனை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோசனைகள் வரும். அப்ப இந்த யோசனைகளை காட்டிலும் பெரியவர் யாரு அப்படின்னா, யோசனையிலே பெரியவர் அப்படின்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இன்றைக்கு அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதாவது ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை யோசிச்சு ஒரு காரியத்தை பண்றான் அப்படின்னா, ஆண்டவர் யோசனை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இப்போ நம்மளே இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு காரியத்தை பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, எவ்வளோ தூரத்துக்கு இதை யோசித்து உட்காந்து இதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா என்னங்கிறத நம்ம எவ்வளோ யோசித்து பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை யோசித்து செய்வாரானால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம். மனுஷங்களாகிய நம்மளே இதில் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இது அது இதுன்னு சொல்லி நம்ம எவ்வளோ காரியங்களை யோசிக்கிறப்போ, ஒரு காரியத்தை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மீட்டிங் நடத்த போகிறோம் அப்படின்னா எவ்வளோ காரியங்களை யோசித்து அது எப்படி எப்படியெல்லாம் பிளான் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஆஃப்டர் ஆல் அவருடைய சிருஷ்டிப்பாக இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மளே எவ்வளோ யோசிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூளையும் அறிவையும் வச்சே இவ்வளவு யோசிக்கிறோம்னா, அந்த உண்டாக்கினவர் எவ்வளவு யோசிப்பார்? இன்னைக்கு தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், சில மனிதர்கள் நம்ம செய்கிற காரியங்களுக்கு விரோதமாக நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியாது எல்லாத்துக்கும் மேலே பிளான் போடுற ஒருத்தர் ரெடியாக இருக்கிறாரு அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம எல்லாவது அதை புரிந்து கொள்ள வேண்டும். சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக சில திட்டங்கள் தீட்டுறாங்க, சில காரியங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஆண்டவர் அதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கல. ஏன் ஆண்டவருடைய யோசனை ரொம்ப பெரிதாக இருக்கும். அவர் செயல்களில் வல்லவராக இருக்கிறார். அவர் யோசனைக்கு முன்னாடி யாருடைய யோசனையுமே இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட மூளையும் மற்ற காரியங்களை வச்சு அந்த ஞானத்தை வச்சு அவன் அவ்வளோ யோசிச்சான்னா, அந்த மூளையை உண்டாக்கினவர், அந்த ஞானத்துக்கு ஊற்றானவர் எவ்வளவு யோசிப்பார்? இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அதை தான் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு விரோதமாக யாராவது எழும்புறாங்களா, ஏதாவது பண்ணுறதுக்கு, உங்கள் வேலையை விட்டு உங்களை தூக்குறதுக்கோ, இல்லை நீங்கள் பண்ணுற இடங்களில் நீங்கள் எங்கே போய் இருக்கிறீங்களோ அங்கே உங்களை இருக்க விடாதபடிக்கு என்னென்னலாம் பிளான் பண்ணுறாங்களோ, நீங்கள் புரிஞ்சுக்கணும், யோசனையில் பெரிய தேவனை நான் ஆராதிக்கிறேன். எனவே நீ என்ன வேணாலும் யோசிச்சுக்க, என் ஆண்டவருடைய ஒரு யோசனை உன்னுடைய யோசனைகளை கவிழ்த்து போடும். இன்னைக்கு நம்ம அதை தான் அறிக்கையிட வேண்டும். அதை தான் நாம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, என் தேவன் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். மனுஷன் நீயே இவ்வளவு யோசிச்சன்னா, உன்னை உண்டாக்கினவர் எவ்வளவு யோசிப்பார்? இத்தனோண்டு மூளையை வச்சுக்கிட்டே நம்ம இவ்வளவு யோசிக்கிறோம். இதை அப்படி பண்ணிடலாமா, இப்படி பண்ணிடலாமா, அதை செஞ்சிடலாமா, இதை செஞ்சிடலாமான்னு இவ்வளவே யோசிச்சா, இந்த மூளையை உண்டாக்குனவர் எவ்வளவு யோசிப்பார்? இதை மேனுஃபேக்சர் பண்ணவர் எவ்வளவு யோசிப்பாருன்னு நம்ம யோசிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். அதனால் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும், என்ன காரியங்கள் செய்யணும், எது செஞ்சால் சரியாக இருக்கும், எது செஞ்சால் சரியாக இருக்காது, தகப்பனுக்கு தெரியும். அவர் எல்லாத்தையுமே ஆல்ரெடி யோசித்து வச்சுட்டார். ஏன்னா அதனால தான் அவர் சொல்கிறோம் பரம தகப்பன். அதனால் அவருக்கு தெரியும் நமக்கு என்ன பண்ணணும், என்ன காரியங்களை செய்யணும்னு. அதனால் அவருடைய யோசனைக்கு முன்னாடி எந்த அக்கித்தோப்பேல்களினுடைய ஆலோசனைகளும் நிற்க முடியாது. அவர் எல்லாவற்றையும் கவிழ்த்து போட்டுவிட்டு போய்கொண்டே இருப்பார். எனவே இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ண வேண்டியது என்னென்னா, ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. என் எதிராளிகளினுடைய யோசனைகளுக்கும் மேற்பட்ட தேவனை தான் நான் இன்றைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிறேன். எனவே நீங்கள் யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர். அதனால் எனக்கு விரோதமான திட்டங்கள் எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் சரி, அத்தனை யோசனைகளுக்கும் மேலான ஒரு தேவன் நான் ஆராதிக்கிற தேவன். இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இன்றைக்கி நம்ம அறிக்கையிட போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்கள் சமூகத்தில் நிற்கிறோம், எல்லா காரியங்களையும் நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடி. ஆண்டவரே, நேனா
நீங்க யோசனையில் பெரியவர். எத்தனை பேர் எங்களுக்கு விரோதமாக யோசிச்சாலும் உங்க ஒரு யோசனை எல்லாத்தையுமே தலைகீழாய் புரட்டி போடும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இன்றைக்கு நமக்குள்ள எழும்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் அதைத்தான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம். ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமாய் நீர் எங்களின் வழிநடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் எங்களோட பேசி இருக்கிறீங்க. நீர் யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர் என்று சொல்லி இதை நாங்கள் விசுவாசிக்க எங்கள் எதிரிகளினுடைய திட்டங்களை தோற்கடிக்கிறபடி நீர் யோசிக்கிற ஒரு அழகான ஒரு தேவனை, ஒரு ஞானமுள்ள ஒரு தேவனை தான் நாங்கள் விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். அவரை தான் நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு பலனை இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் கையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை பார்த்து கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.